வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆதிரா. 4ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 4ஆம் இடம் என்பது சொத்து சுகங்களை குறிக்கக்கூடியது, ஜாதகரின் சுகங்களை குறிக்கக்கூடியது, ஜாதகருக்கும் தாயாருக்கும் உள்ள உறவுநிலைகளை குறிக்கக்கூடிய இடம்தான் 4ஆம் இடம். சரிங்களா? இந்த 4ஆம் இடத்துல கல்வி நிலைகளையும் குறிக்கலாம். கல்வியில் ஆரம்ப கல்வியில் ஜாதகருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் உயர்கல்வி வரும்போது சிறு சிறு தடைகள் ஏற்படும். முற்றிலும் மாறுபட்ட இடங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகங்களையும் குறிக்கக்கூடியது இந்த இடம் தான். இந்த இடத்துல ராகு இருக்கும்போது என்னன்னா ஜாதகருக்கு உடல்நிலையில் சிறு சிறு கோளாறுகள் வரும். அதாவது மூச்சு திணறல், இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி ராகு புத்தி வரும்போது என்ன தசை நடந்தாலும் சரி, ராகு புத்தி வரும்போது இவங்க சொத்து சுகங்களை சேர்க்கிற இடத்துலையும் அதிகமான ஆசைகள் உண்டு. சரிங்களா? 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் வாங்கணும், வீடுகள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு. அப்போ காலி மனையை வீடு வாங்கும் போதே சிறு சிறு வில்லங்கங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த பீரியடில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்கும்போது சொத்துக்கள் வாங்க வேண்டிய விஷயத்துலையும் இவங்க கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தாயாருக்கும் மகனோ மகளோ இவங்களுடைய உறவு நிலைகள் கொஞ்சம் அப்பப்போ சண்டை வரும். இல்லை தாயாருக்கு சிறு சிறு உடம்புல பிரச்சனைகள் வரும். இல்லை தாயாரை விட்டு முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை போய் வசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும். முற்றிலும் மாறுபட்ட இடங்கள் வாங்குவாங்க, வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆவாங்க. அந்நிய பாஷைகள் பேசக்கூடிய இடத்துல போய் இருப்பாங்க. அந்நியர்களோட அதிகமான டச்சு இவங்களுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் இடம் கீர்த்தியை கொடுக்கக்கூடியதும் அந்த இடம் தான். சரிங்களா? புகழை கொடுக்கக்கூடியதும் அந்த இடம் தான். அந்த இடத்துல 4ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது புகழ் கிடைக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். சரிங்களா? எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு இவங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை துர்க்கை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உடல்நிலையில் எப்போவுமே கவனம் தேவை. வெளிநாட்டில் வசிக்கணும், வெளிநாட்டவரோட அதிகமான நட்பு வச்சுக்கிடணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த 4ஆம் இடத்தின் ராகு கொடுத்துவிடும். தன்னுடைய உடல்நிலையும் தாயாரோட உடல்நிலையும் எப்போவுமே கவனத்தில் கொள்ள வேண்டுமா.